எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு வெண்பொங்கலும் வெங்காய சாம்பாரும் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் 1/4 கிலோ சின்ன வெங்காயம் உரித்து எடுத்து வச்சுருக்கிறேன். கூடவே ஒரு 200 கிராம் துவரம்பருப்பு நல்லா குழைய வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். பக்கத்தில் உலை காயுது. கூடவே பாப்பா அவங்க எழுந்துடுவாங்க, அவங்களுக்காக பால் காய வச்சிட்ருக்கிறேன். இப்போ ஒரு 200 கிராம் சிறுபருப்பு ஊற வச்சுருக்கிறேன். அதை உலையில் சேர்த்துடலாம். நான் 600 கிராம் அரிசி எடுத்துருக்கிறேன். இதுக்கு ஒரு 200 கிராம் பருப்பு போட்டுருக்கிறேன். அரிசியை கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். பருப்பு பாதி வெந்ததும் அதில் சேர்த்துடலாம். இப்போ சாம்பாருக்கு மிளகாத்தூள், உப்பு, மஞ்சள் தூள் போட்டு மசித்து எடுத்து வச்சிடுறேன். அது நல்லா கொதிக்கட்டும். இப்போ பருப்பு வெந்து வந்துடுச்சு. அரிசியும் உலையில் சேர்த்துடலாம். இப்போ நல்லா குழைய வெந்துடுச்சு. இந்த நேரத்துக்கு நம்ம தாளித்து மசாலாவை கொட்டிடலாம். ஒரு வாணலில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டு மிளகு, சீரகம், கருவேப்பிலை, ஒரு 5 பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா பொரிய விட்டுருக்குறேன். ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு, அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுறேன். இப்போ இந்த மசாலாவை கொட்டி நல்லா பொங்கலில் கலக்கிடலாம். இது எனக்கு டைம் இல்லைன்றதுனால நான் முதல்லையே அரிசியை வேக வச்சு அதுக்கப்புறம் மசாலாவை ரெடி பண்ணேன். உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா நேரடியாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் அப்படியே தண்ணி விட்டு அரிசியை போட்டும் செய்யலாம். 2 முறையில் செஞ்சாலும் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம டைமை பொறுத்து எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம். இப்போ மசிச்சு வச்ச பருப்பு நல்லா கொதிக்கட்டும். சாம்பாரையும் தாளிச்சிடலாம். இதுக்கு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு, சீரகம் போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு ஒரு 6 குண்டு மிளகாய் போட்டு அதையும் நல்லா வதக்கிடுறேன். இப்போ வெங்காயம், கருவேப்பிலை, ஒரு முழு பூண்டை உரித்து இடித்து தட்டி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு தக்காளியும் அதோடு சேர்த்து வதக்கிடுறேன். இப்போ எல்லாமும் நல்லா மொத்தமாக வதங்கி வரட்டும். இந்த பச்சை வாசனை போயிட்டு நல்லா கமகமன்னு வாசனை வரும்போது சாம்பாரில் சேர்த்துடலாம். சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. நான் பெரும்பாலும் சிறுபருப்பு போட்டு கத்திரிக்காய் போட்டு குருமா வைப்பேன். இப்போ சின்ன வெங்காயம் இருந்ததுனால சின்ன வெங்காயம் போட்டு சாம்பார் வச்சேன். எங்கள் மாமியார்கிட்ட தான் எடுத்து வந்து தரேன். அவங்க சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. வாங்க நாம் சாப்பிடுவோம். தேங்க்யூ.